ஏய் இறங்குங்கம்மா. அக்கா வந்துட்டோம்மா. வந்துட்டோம். இனி நம்ம வாழ்க்கை இங்கே தான். அங்கே பாருங்க ஏலக்காய் தொட்டோ, வாங்க போகலாம். சாரே சேட்டா சாரே. எந்தா முருகா, நன்னாயிட்டு இருக்கா? நன்னாயிட்டு இருக்க சேட்டா. பணி செய்ய வேலையாட்கள் கூட்டி வந்திருக்கா? ஆமாம் முதலாளி. போய் பணி நோக்கா பின்னே வரும். சரி சேட்டா. அச்சா அச்சா யாரானா ஆட்கள் பணி செய்ய அந்த பணியாட்கள் மோனே, வா போகும். கேட்டீங்களா அவர் சொன்னதை? ஒழுங்கா வேலை பார்க்கணும். வாங்க வாங்க. சரிங்கண்ணா. எல்லாரும் ஒழுங்கா வேலையை பாருங்கம்மா. முதலாளி வர நேரமாச்சு. ஆளு நல்லா நச்சுன்னு இருக்காளே. நந்தினி வெளியே வாது. ஆளு கட்டிட்டு இங்கே வந்த எவங்கூடடி இருக்க? உன்னை வெளியே வாடி. வாடினா அங்கே என்னடி நிற்கிறங்க? வாடி. கட்டின புருஷன் இருக்கும்போது எங்கிட்ட கூட சொல்லாம எவங்கூடடி இங்கே வந்த? என்னையும் ஊம்பாட்டுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? நான் எனக்காக உனக்காக வரலையா, என் பிள்ளைக்காக வந்திருக்கேன். என்ன 10 மாசம் தவமிருந்து பெத்த பிள்ளைய தனியா தவிக்கிட்டு வந்திருக்கேன். அந்த அட்டைப்பூச்சி கூட அதுக்கு தேவையான ரத்தத்தை குடிச்சிட்டு போயிருது. ஆனா நீ அந்த அட்டைப்பூச்சியை விட கேவலமா நடந்துக்கிற. என்னடே அட்டை நொட்டைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கேன்? கட்டின புருஷன் இருக்கும்போது எங்கிட்ட கூட சொல்லாம எவன் கூட வந்து எங்க சுத்திட்டு தெரியுறா? சொல்லுடே. என்னடி போற? நில்லுடி. நில்லுடினா கதவை மூடுறான். அடே வாடி வெளியே. வாடி வாடின்ற. வாடி வெளியே. வாடி வாடி. என்னடி உள்ள போய் கதவை சாத்துறேன். பாவம் அந்த அக்கா, அவங்க படிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால அவங்க சாகிறதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க அம்மாவோட தம்பிக்கே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணி 3 வருஷம்தான் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த அண்ணன் இப்படி தான் குடிச்சிட்டு வந்து அந்த அக்காவை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இங்கேயும் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சே பாவம் அந்த அக்கா. என்ன இவ்வளோ குளிரா இருக்கு, இதுல போய் வேலை செய்யணுமா? மீனா மீனா எந்திரடி, நேரமாச்சு. அக்கா தூக்கமா வருதுக்கா, நான் வரல, நீங்க போங்க. என்னது வரலையா? இது அந்த கங்காணி கேட்டானா அவ்வளோதான். நான் அவளை வேற போய் எழுப்பணும். எழுந்துருங்கக்கா நீங்க. போதுமணி, எப்படி எழுந்த? எனக்கு முன்னாடி எழுந்துட்டியா? எங்கக்கா தூக்கமே வரல இந்த குளிர்ல. சரி சரி பழகிரும். நேரமாச்சு வா. சரிக்கா. என்ன பண்ணாலும் சிக்கவே மாட்டேன்றாளே. சே, இந்த கங்காணி பார்வையே சரியில்லை. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இருக்கு. மூஞ்சியும் முகர கட்டையும். எல்லாத்தையும் இங்கே வச்சுக்கலாம்க்கா. சரிக்கா. சரியா? நீனா பார்த்து நில்லு. ஏன் அட்டையில இருக்கு பாரு. எவ்வளோ ரத்தம். தண்ணியெல்லாம் ஜில்லுன்னு இருக்குடி. பார்த்து வாங்கடி, வலிக்கிற போது.
எங்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லையா? ச்சே இவன் வேற. திமுசாவே இருக்க. வேகமா வாங்க, அந்த கங்காணி வேற பார்த்துட்டு போயிட்டியான். வேற ஏதாவது வேலை செய்ய சொல்லுவியான். ஏ சும்மா வாங்கடி, அதான் வீட்டுக்கு கிளம்பியாச்சுல. ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். ஆ அப்பா என்னம்மா வேலையே நடக்கல? அங்கிட்டு நெளிஞ்சிட்டு இருக்க. ஒழுங்கா வேலையை பாருமா, இல்லைன்னா வண்டி ஏற்றி விட்டுருவேன். அட்டைப்பூச்சி கடிச்சு ரத்தமாக வருது, என்னால் முடியல. ஆம்பளைங்க நீங்கள் பொறுத்துப்பீங்க, பொம்பளைங்க நாங்கள் அப்படியா? அண்ணன் அண்ணன் சொல்கிறது விட்டுருமா, எல்லாம் கிடைக்கத்தான் செய்யும். அதுக்காண்டி வேலையை பார்க்காம சம்பளம் தர முடியுமா? எஞ்சி போய் வேலையை பாருமா, போமா. அச்சா அச்சா, நான் தோட்டம் போய்க்கோ மோனே. மோளே ഇവിടെ വരും. നിങ്ങളെ പണിക്ക് ആരെങ്കിലും കൂട്ടി വന്നു? முருகனையா. വേടാ മുരുക ഇവിടെ വരും. ஐயோ, இந்த ஆள் வேற கூப்பிட்றான். எவன் என்ன பண்ணான்னு தெரியல. എന്താ ഇതാണ് ചിരിക്ക പണിയാളെ മേളക്ക് കൂട്ടി വന്നു? அது இல்லைங்கய்யா, பாட்டி கூட இருக்கா, அதான் உதவி செய்யலாம்னு கூப்பிட்டு வந்தேங்கய்யா. ഇത് ഹെൽപ്പ് ചെയ്യാൻ പറ്റിയ അറിയില്ല. പണിക്ക് ഏതോ കണക്ക് കാട്ടുമ്പോൾ കൂട്ടി വന്നു. വേറെ ഏതും പണിക്കരുണ്ടോ? പറ ചേട്ടാ. எல்லாரும் இங்க வாங்கம்மா, முதலாளி கூப்பிடுறாருமா. മോളെ എവിടെ വരും? നിന്റെ പേര് എന്താ? போதுமணிங்க ஐயா. എടാ മുരുക, ഈ കുട്ടിക്ക് എന്താ കഥ പറയും? ஐயா, இந்த பிள்ளைக்கு படிப்பு வரலைங்கய்யா, அதான். சிறக்க பணியால் நீங்கள் நாட்டுக்கு போகாம പറയും, ഇല്ലെങ്കിൽ നിങ്ങൾ കോൺട്രാക്ട് ഞാൻ ക്യാൻസൽ ചെയ്യും. ഈ ആൾ ഒരു ഭ്രാന്തന, ചിരിക്ക പണിയാളെ വേலை கூட்டி വന്നു. ஏய் இங்க வாங்கம்மா. அவர் தான் அந்த வாங்குறாருல, வாயத்திறன் சொல்ல வேண்டியதுனே, நாங்களா தான் வந்தோம்னு. இப்போ பாரு, எல்லாருக்கும் வேலை போச்சு, போங்க. அவங்க போனால் போகட்டுமா, நீ என்னை அனுசரித்து பார்த்துக்கிட்டா நான் உன்னை பார்த்துக்கிறேன். என்ன சொல்கிற? என் புருஷன் சரியில்லை தான், என் குழந்தையை பார்த்துக்கணும் தான் அட்டகடி டார்ச்சரையும் உன் தொல்லையும் தாங்கிட்டு இருக்கேன். நீ சொன்ன மாதிரி இருந்திருந்தா இன்னொரு ஏகப்பட்ட எஸ்டேட் வாங்கியிருப்பேன். அப்படி வாங்கியிருந்தா ஈஸியாக என்னை தாசின்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ சொல்கிறேன், நாங்கள் தாசி இல்லை, நீங்கள் தான் தாசி. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்னைக்கு இதுக்கு துணைப்பாக மாட்டேன். ஏய், எங்கே வந்துட்டு என்ன வேலை பார்க்குற? ஏஞ்சி போய் வேலையை பாரு. இது எந்த படிக்க புக்கானா? வண்டி நிறுத்து. മോളെ ഇവിടെ വരും. നിങ്ങൾ നാട്ടിൽ പോകാൻ പറയും, പിന്നെങ്കിൽ ഇവിടെ ഒന്ന് പണി ചെയ്യാം. റെഡിയായി കൊണ്ടുപോവാ, സ്കൂൾ പോകാം. പോയിക്കോ മോളെ, വേഗം വരും, സമയായി. മോളെ, നിങ്ങൾ രണ്ടുപേരും എൻ്റെ മോളെ മാതിരി. നിങ്ങൾ ഇഷ്ടപ്പെട്ടുമ്പോൾ നന്നായിട്ട് പഠിക്കുക. നിങ്ങൾ പഠിക്കുക, ഞാൻ പൊറുപ്പ്. ഓക്കെ?
நன்னாயிட்டு படிக்கா போய்க்கோ. சரி போயிட்டு சேட்டா. வரோம் சேட்டா. சுதந்திரம் வாங்கி இவ்வளவு வருடமாகியும் இன்னும் நம்ம பெண்களையும் பெண் குழந்தைகளையும் வேலைக்கு அனுப்பிட்டு தான் இருக்கும். அந்த நிலைமை மாறணும். அதுக்கு பெண் கல்வி, பெண் பாதுகாப்பு மிக முக்கியம். கற்க கசடர் கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக.